Welcome to Sri Max. 10th Max, Chapter 5, Coordinate Geometry, Exercise 5.1, 5th sum, find the area of the quadrilateral whose vertices are at. நமக்கு இங்க vertices சொல்லிட்டு ஏரியா கேட்டிருக்காங்க. இப்போ first subdivision பார்க்கலாம். -9, -2, -8, -4, 2, 2 and 1, -3. First இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம். சோ இது x dash y dash நம்ம நம்பர்ஸ் ரைட் பண்ணிடலாம். 4 5 6 -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9. இந்த பாயிண்ட்ஸ்ல என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க நம்ம நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட் வந்து பிளாட் பண்ண போறோம். -9, -2. -9 இங்க இருக்கு, -2 இங்க இருக்கு. சோ இந்த பாயிண்ட் -9, -2. நெக்ஸ்ட் -8, -4. -8 -4 வந்து இங்க இருக்கு. சோ இந்த பாயிண்ட் -8, -4. நெக்ஸ்ட் 2, 2. 2 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு. சோ இந்த பாயிண்ட் 2, 2. நெக்ஸ்ட் 1, -3. 1 இங்க இருக்கு. சோ -3 இங்க இருக்கு. இந்த பாயிண்ட் 1, -3. இப்போ இந்த எல்லா பாயிண்ட்மே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஜாயின் பண்ணா ஒரு குவாட்ரிலேட்டரல் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து நான் ஏன் சூஸ் பண்றேன்? அப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னோட ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கணும். இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டி. நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல சூஸ் பண்ணலனா ஃபைனலா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் நெகட்டிவ்ல இருக்கும். ஏரியாங்கிறது நமக்கு எப்பவுமே பாசிட்டிவ்ல தான் ஆன்சர் வரணும். சோ நீங்க பாயிண்ட்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இது கிளாக்னா நம்ம கிளாக் இப்படி தான் ரொட்டேட் ஆகும். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கிளாக் வைஸ். இப்போ இந்த கிளாக்ல நம்ம இப்படி பாயிண்ட் சூஸ் பண்ணா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா நீங்க நெக்ஸ்ட் சூஸ் பண்ற பாயிண்ட் வந்து இதுவா இருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ்ல சூஸ் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணிடலாம். லெட் ஏங்கிற பாயிண்ட் -9, -2. பிங்கிற பாயிண்ட் -8, -4. சிங்கிற பாயிண்ட் 1, -3. டிங்கிற பாயிண்ட் 2, 2. இதுல இந்த பாயிண்ட் வந்து x1 y1, இந்த பாயிண்ட் x2 y2, இந்த பாயிண்ட் x3 y3, இந்த பாயிண்ட் x4 y4. இப்போ நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ABCD equal to 1/2 x1 y1 x2 y2 x3 y3 next x4 y4 again x1 y1 ரைட் பண்ணோம். சோ இதான் ஃபார்முலா ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஸ்கொயர் யூனிட்ஸ். சோ நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. சோ அந்த ஃபார்முலாவை நான் ரைட் பண்றேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus x2 y1 minus x3 y2 minus x4 y3 minus x1 y4. ஸோ அதான் இன்னொரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்வேர்ட்ல மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் அப்வேர்ட்ல நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஃபார்முலா ரைட் பண்ணோம். இது ரெண்டுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ ஸோ நீங்க அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணி இந்த சம் வந்து சால்வ் பண்ண போறேன். அப்போ 1/2 இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். x1 y1 -9 -2 நெக்ஸ்ட் x2 y2 ஸோ அந்த பாயிண்ட் -8 -4 நெக்ஸ்ட் x3 y3 1 -3 next x4 y4 2
and 2. Again x1, y1. So, அந்த பாயிண்ட் வந்து -9, -2. இப்போ எல்லா பாயிண்ட்டும் நம்ம ஃபார்முலால ரைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 1/2 ஃபஸ்ட்டு நம்ம டவுன்வர்டில் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 4s are 36. Next minus into minus plus 8 3s are 24. Next 1 into 2, 2. Next plus into minus, minus 2 2s are 4. Downward multiply பண்ணியாச்சு. Minus. Upward multiply பண்ண போறோம். Minus into minus plus 2 8s are 16. Next minus into plus minus 4 into 1 4. Next minus into plus minus 3 2s are 6. Plus into minus minus 2 9s are 18. So carefully correct multiply பண்ணுங்க. First நம்ம downward multiply பண்ணோம். Minus next upward multiply பண்ணோம். இப்போ இதை நம்ம simplify பண்ண போறோம். 1/2 36 plus 24 60. 60 plus 2 62. 62ல 4 subtract பண்ணா 58 minus இங்க அந்த 3 நம்பர்ஸ்மே நமக்கு சேம் சைனா இருக்கு. ஸோ ஆட் பண்ணிடலாம். 6 plus 4 10. 10 plus 18 28. ஸோ மைனஸ் வரும். இங்க 16 இருக்கு. 28ல 16 subtract பண்ணா நமக்கு 12 வரும். லார்ஜ் நம்பர் சைன் மைனஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் 1/2 58 மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் 12. 58 plus 12 வந்து 70 வரும். So 1/2 into 70. 2 table cancel பண்ணிடலாம். 1 2 is 2. 3 2s are 6. Remaining 1 வரும். 5 2s are 10. இப்போ நமக்கு answer 35 square units. So இதான் area of the quadrilateral. ஃபர்ஸ்ட் இந்த சம்ல இந்த given பாயிண்ட்ஸை நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணிட்டு ஏபிசிடி வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபார்முலால உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஈஸியா இருக்கோ அந்த ஃபார்முலால இந்த பாயிண்ட்ஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. கரெக்டா மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் -9, 0, -8, 6, -1, -2 and -6, -3. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ கிராஃப்ல நம்ம பிளாட் பண்ணிடலாம். ஸோ இது x, x dash, y, y dash. ஸோ பாயிண்ட் வந்து 1 2 3 4 5. இங்கே நமக்கு இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். -5, -6, -7, -8, -9, -10, 1 2 3 4. இந்த சைடு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இப்போ பிளாட் பண்ணிடலாம். -9, 0. ஸோ -9 இங்கே இருக்கு. அப்போ 0னா இந்த பாயிண்ட் தான் வரும். -9, 0. நெக்ஸ்ட் -8, 6. -8 6 வந்து நமக்கு y ஆக்சிஸ்ல வரும். இது 5, இது 6 சூஸ் பண்ணிக்கலாம். -8, 6. ஸோ இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் -1, -2. -1, -2. ஸோ கீழே இருக்கு. இந்த பாயிண்ட் -1, -2. -6, -3. -6, -3. ஸோ இந்த பாயிண்ட். எல்லா பாயிண்ட்டும் நம்ம பிளாட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டுமே ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு ஒரு குவாட்ரிலேட்டரல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் நம்ம ஏன் சூஸ் பண்ணா நெக்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல சூஸ் பண்ணோம். இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் வந்து டி. இப்போ நம்ம ரைட் பண்ணிடலாம். லெட் ஏ பாயிண்ட் வந்து -9, 0. பிங்கிற பாயிண்ட் -6, -3. சிங்கிற பாயிண்ட் -1, -2. டிங்கிற பாயிண்ட் -8, 6. இப்போ இந்த பாயிண்ட் ஏல இருக்க பாயிண்ட் x1 y1, பில இருக்க பாயிண்ட் x2
y2, Cல இருக்க பாயிண்ட் x3 y3, Dல இருக்க பாயிண்ட் x4 y4. இப்போ ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் த quadrilateral ABCD equal to 1 by 2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 again x1 y1 square units. So நான் இந்த ஃபார்முலாலே சூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 1 by 2 x1 y1 minus 9 0 x2 y2 minus 6 minus 3 x3 y3 வந்து minus 1 minus 2 x4 y4 minus 8 6 again x1 y1 ரைட் பண்ணோம் minus 9 0. So next 1 by 2 first நம்ம downwardல multiply பண்ணோம். Minus into minus plus 9 3s are 27. Minus into minus plus 6 2s are 12. Minus 1 into 6 minus 6. 8 into 0 0. Minus இப்போ upwardல multiply பண்ண போறோம். 0 into minus 6 0. Minus 3 into minus 1. Minus into minus plus 3 into 1 3. Next minus into minus plus 2 8s are 16. Plus into minus minus 6 9s are 54. So கரெக்டா ரைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்வர்ட்ல மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் அப்வர்ட்ல மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 by 2 27 plus 12 39 வரும். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் 6 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் சைன் சப்ராக்ட் பண்ணிடலாம். 39ல 6 சப்ராக்ட் பண்ணா 33 மைனஸ் இங்க 16 plus 3 வந்து 19, இங்க minus 54 இருக்கு. 19 different sign, so subtract பண்ணிடலாம். so இங்க borrow வாங்கினா இங்க 4 வரும் 14, 14ல 9 subtract பண்ணா 5, 4ல 1 subtract பண்ணா 3 வரும், large number sign minus, so minus 35. so next 1 by 2 33 minus into minus plus 35. So ரெண்டி நம்ம add பண்ணிடலாம். 1 by 2 5 plus 3 8 3 plus 3 6 68 வரும். இப்போ 2 டேபிள கேன்சல் பண்ணிடலாம். 1 2 is 2 3 2s are 6 4 2s are 8. நமக்கு ஆன்சர் வந்து 34 square units. So இதுதான் area of the quadrilateral answer. First இந்த சம்ல இந்த given points வந்து கிராஃப்ல பிளாட் பண்ணுங்க. பிளாட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல சூஸ் பண்ணாம எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும். சம்டைம்ஸ் மிஸ்டேக்கா வர கூட சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பாயிண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா ரைட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஸோ கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு ஃபைனலாக ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஆன்சர் கிடைச்சிரும். த சம், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.